குஜராத் தமிழர் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லு தமிழ, கேளு தமிழ, ராப்பு தமிழ மாதிரி பின்னு தமிழ, ஆல்ரவுண்டர் தமிழ, ஃபாஸ்ட் பவுலர் தமிழ, இந்த தமிழ, எல்லா தமிழனும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து ஜாஸ் பட்லர் காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை மூச்சு இதோட இதா இருக்குன்ற மாதிரி இங்கிலாந்துலயும் பயங்கர அடி வாங்கிட்டாரு. அங்க ராஜஸ்தான்ல இருந்து அவர் அவ்வளோ நல்லா பண்ணியும் அவரை தூக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ரொம்ப. மூணு பேருக்குமே பிரச்சனை என்னன்னா இந்த டெத் பவுலிங். என்னதான் ரபாடான்னு சொன்னாலும் டெத்துல ரபாடா போட்டு துவைச்சு எடுப்பாங்க. சிராஜ் சொல்லவே வேணாம், அடி அடிப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா, லோம்ரோர், இதுதான் கொஞ்சம் குழப்பமான. சரி, குஜராத்தோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஆர்டர் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த், ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த். குஜராத் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல என்ன லேக்னு சொன்னாங்களோ அது வந்து இங்க இருக்கு. எல்லா ஆள போறான் தமிழ குஜராத் எல்லாமே, வெற்றி மேக வழிதான் இங்க எல்லாமே. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடணும் இல்லையா? ஸோ அதற்காக எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். வெல்கம் கேபிஒய் சுஜித். ஆமாம் ப்ரோ, வெல்கம். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஐபிஎல்லுக்கு வீடியோ போடலன்னா கொலை குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தாச்சு. இப்போ அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, போகிறது நம்ம கடமை, போட்டு விட்டு போயிடுவோம். ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேச போகிற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஓகே. ஸோ இந்த டீம் வந்து இப்போ பிரின்ஸ் கையில் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? ஓவரால் டீம் எப்படி இருக்கு? இல்லை, பிரின்ஸ்ன்ற டேக் இப்போதைக்கு அவர் கையில் இருக்கு. அவர் இருக்கு சொல்றாங்க. அதை சொல்லலாம் என்ன திட்டுவாங்க ப்ரோ. அதான் குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன் சூப்பரா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு ஜெயிச்சாச்சு, இது பண்ணியாச்சு. போன சீசன் ரொம்ப ஒஸ்டா இருந்தது. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து, ஏன்னா எல்லா டீமுமே இப்போ புதுசா ஆயிடுச்சு. ஓப்பனர்ஸ் மாறி இருக்காங்க, கீழே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாறி இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க, சிராஜ், சமி, புவி 3 பேரும் 3 டீமுக்கு மாறிட்டாங்க அப்படியே. ஆமா, அப்படின்ற மாதிரி குஜராத்னாலே நமக்கு ஷமி ஞாபகம் வந்துட்டு இருந்தாரு. இனிமே சிராஜ் இருக்க போறாரு. எஸ்ஆர்ஹெச்னா நமக்கு வந்து புவி ஞாபகம் வந்துட்டு இருந்தாரு. இப்போ ஷமி இருக்க போறாரு. இப்ப அந்த ஆர்சிபிக்கு இப்போ புவி போயிட்டாருன்றனால வித்தியாசமா இருக்க போகுது. ஸோ இந்த டீமை பத்தி பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து இப்ப டாப் 3 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆக்சுவலா கண்டிப்பா கில்லு வந்து அகமதாபாத்ல வந்து போட்டு பொழப்பாரு. நான் ஒரு மீம் பார்த்தேன், அகமதாபாத்னாலே வந்து கில்லு சூப்பரா ஆடுறாரு, இமேஜின் ஹிம் பிளேயிங் இன் வேர்ல்ட் கப் ஃபைனல் இன் அகமதாபாத் அப்படின்னு ஒரு நக்கல் போட்டிருந்தேன். ஸோ எல்லா தடவையும் நல்லா அடிச்சவரு இந்த ஃபைனல்ல மட்டும் விட்டாரு. பட் ஐபிஎல்னு வந்துட்டா அந்த பிச்சு அகமதாபாத்ல கில்லு வந்து பயங்கரமா ஆடுவாரு. ஜாஸ் பட்லர், அதான் அந்த காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை மூச்சு இதோட இதா இருக்குன்ற மாதிரி இங்கிலாந்துலயும் பயங்கர அடி வாங்கிட்டாரு. அங்க ராஜஸ்தான்ல இருந்து அவர் அவ்வளோ நல்லா பண்ணியும் அவரை தூக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அது ஒரு பேட் சிச்சுவேஷன் ராஜஸ்தானுக்கு. வேற வழி இல்ல, அவங்களுக்கு பட்லரை எடுக்க முடியாதுங்கிறதுனால அது அப்படியான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல இப்ப சஞ்சு சாம்சன் போறனாலையும் அவருக்கு ஒரு கேப்டன்சில மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருந்திருக்கலாம் பட்லருக்கும் சாம்சனுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்க வந்துட்டாரு. ஸோ டாப் 3 வந்து பயங்கரமா இருக்கு. டாப் 3 பாத்தீங்கன்னா கில்லு, பட்லர் 2 பேருமே பயங்கர ஸ்டெடியா ஆடுவாங்க. பட்லர் வந்து ஒரு கியர் அப்படியே ஏத்துனாருன்னா இது வந்து அவர் வாடிக்கை ஆயிடுச்சு. ஆமா, அதாவது கில்லு அண்ட் பட்லர் 2 பேருமே வந்து ஈக்குவலா ஆடக்கூடியவங்க, ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருப்பாங்க ஐபிஎல்ல. அதாவது இந்த விராட் கோலியோட ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல, ஒரு சீசன்ல அதிகரன், அது 2 பேரால ரீச் பண்ண முடியும்னா அது இந்த 2 பேர் தான். உண்மைதான், கண்டிப்பா உண்மைதான். அது பட்லர் வந்து சும்மா ஒரு சுமாரா ஆனாலே 60 பாலுக்கு 100, 55 பாலுக்கு 100ன்னு அடிச்சிருவாரு. அது முக்கியமா ஆர்சிபியை பார்த்தா, ஆர்சிபி எம்ஐயும் பார்த்தா ஸ்பெஷலா அடிப்பாருன்றனால அது ஓகே. சாய் சுதர்சன் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்ல, ஓப்பனர் யாராவது ஒரு ஆள் ஒரு வேளை ஃபெயில் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிடுவாரு. அப்படி இல்லை இவங்க பயங்கரமா அடிச்சிருக்காங்க, ஒரு ஆங்கர் பண்ணணும்னாலும் ஆங்கர் பண்ணிடுவாரு, இல்லை அக்ரெசிவா ஆடணும்னாலும் ஆடிடுவாரு. ஸோ டாப் 3 வந்து பயங்கரமா இருக்கு. நம்பர் 4ல யார் ஆடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நம்பர் 4 எனக்கு இல்ல, பெரிய டவுட் இருக்கு. ஸோ நீங்களே சொல்லிடுங்க அந்த நம்பர் 4 யாருங்கிறதையும். ஸோ அடுத்து நம்பர் 4ல வந்து கிளென் பிலிப்ஸ் தான் ஆடணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஃபார்ம் படி அவர் விளையாடுறதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலும் அவர் ஒரு நாளைக்கு 700 புஷ்அப்ஸ் எடுப்பாரு ப்ரோ. அவர் வந்து ரன்னிங் ஓடும் போது பாத்திருக்கீங்களா ப்ரோன்னு அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இப்போ வந்துருச்சுன்றனால அதுக்கு முன்னாடியே ஒரு பொட்டன்ஷியலான பிளேயர் தான். ஆனா ஐபிஎல்ல ஏதோ அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே கிடையாது. பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, பேட்டிங் பண்ணிட்டே கீப்பிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணிட்டே கீப்பிங் பண்ணுவாருன்ற மாதிரி என்னென்னமோ பண்ணுவாரு. இப்ப வேற ஏதோ லெஃப்ட் ஹேண்டர் அவரு, அவரோட ப்ராமினன்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லயும் த்ரோ அடிப்பாரு அப்படி இப்படின்னு அவ்வளோ சொல்றனால
இப்ப கரண்ட் ஃபார்ம் வச்சு மேபி நம்பர் 4ல கிளென் பிலிப்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன். அவர் இல்லைனாலும் ஷர்ஃபென் ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்டு வந்து அந்த ஆக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பீக்ல இருந்தாரு கிளென் பிலிப்ஸோட. இப்ப ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமே வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இல்லைன்றனாலையும் அவர் லாஸ்டா கொஞ்சம் ஃபார்ம்ல கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ரூதர்ஃபோர்டும் இருக்காரு, கிளென் பிலிப்ஸும் இருக்காரு. கிளென் பிலிப்ஸ் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்பர் 5 அப்படியே சொல்லுங்க. லோம்ரோர். இதுதான் கொஞ்சம் குழப்பமான. சரி, குஜராத்தோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஆர்டர் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த், ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த். குஜராத் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல என்ன லேக்னு சொன்னாங்களோ அது வந்து இங்க இருக்கு. எல்லா தமிழர்களா போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சாய் கிஷோர் இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு. ஷாருக் கானை ரீடைன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் நம்பர் 4 ஆடுவாருன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரீடைன் பண்ணதுக்கு காரணம் வந்து நம்பர் 4 ஆட வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா வந்து நம்பர் 4 கொடுத்த சான்சஸ்ல 50s அடிச்சிருக்காரு. அவர் என்னதான் பினிஷர்னு ஒரு டேக் லைன் இருந்தாலும், பெரிய சிக்ஸர்ஸ் அடிப்பாருன்னு இருந்தாலும், ஐபிஎல்ல அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்றனால ஷாருக் கான் தான் நம்பர் 4 ஆடுவாரு. மேபி கிளென் பிலிப்ஸ் வந்து நம்பர் 5 வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னு வந்து சொல்லவே வேணாம், பயங்கரமா இருக்கு. ரஷீத் கான் இருக்கிறாரு ஆல்ரெடி, சாய் கிஷோர் இருக்காரு, இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருக்காருன்றனால 3 பேரும் வந்து பயங்கர ஸ்பின் சோக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த 3 பிளேயர்ஸும் ரொம்ப சின்ன கிரவுண்ட்ல, சின்ன சுவாமி மாதிரியோ இல்ல வேற லக்னோலயோ இந்த மாதிரி ஆடினாங்க அப்படின்னா, மேபி லக்னோல கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சின்ன சுவாமி மாதிரி சில பிச்சர்ஸ்ல ஆடினாங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு பிரச்சனையுமே இருக்குல்ல, 3 பேரும் ஒன்னா ஆட வைக்கவே முடியாது 11ல. அதுவுமே பிரச்சனை இருக்கு. முக்கியமா சாய் கிஷோர் எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச்ல தான் இருக்க போறாருன்னு தோணுது. ரஷீத் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் மேக்ஸிமம் முன்னாடி இருப்பாங்க. மேபி ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். பட் சாய் கிஷோர் வந்து இப்ப இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறனால யாருக்கு பதிலாவது கொண்டு வரலாம். பட் அதுல என்ன மாட்டிப்பாங்க அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு ஐபிஎல்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான். சோ மத்த ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பேட்ஸ்மேனாவும் ஆடலாம், பவுலராவும் ஆடலான்ற மாதிரி இருக்கும். பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து அவரோட ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டியை வச்சு மட்டும்தான் ஆட முடியுன்ற மாதிரி இருக்கு. சோ அதனாலதான் போன தடவை பிளேயிங் லெவன்லயே கூட அவர் இல்லாத மாதிரி இருந்தது. பிரச்சனை என்னன்னா, ஆல்ரவுண்டர் அப்படின்னு பேசும்போது பேட்டிங் எதுவுமே பண்ணதில்லை தலைமை ஐபிஎல்ல. சோ அது டிஎன்பிஎல் இருந்தா அடிப்பாரு, டெஸ்ட் மேட்சா இருந்தா அடிப்பாரு. ஆமா, ஐபிஎல் எதுவும் பண்ணதில்லை. மேபி இந்த டைம் ட்ரை பண்ணலாம். இருக்கலாம். என்ன கேட்டா சாய் கிஷோர் பவுலிங் வெர்சஸ் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்னு மட்டும் பியூரா எடுத்துக்கிட்டா சாய் கிஷோருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரு எல்லா இதுலயும் போட்டிருக்காரு, டாப்லயும் போட்டிருக்காரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போட்டிருக்காரு, தேவைப்பட்டா கீழேயும் போடுவார். ஐபிஎல்ல அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றது கிடையாதுனாலும் அவருக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப கேப்டன் ஆனதுல இருந்து அவரோட பவுலிங் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்குன்றனால எனக்கு என்னமோ ப்ரிஃபரன்ஸ் வந்து சாய் கிஷோருக்கு கொடுப்பாங்கன்னு தோணுது. பட் மேபி சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து 2 பேருமே ஆடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ ரஷீத் கானோட பேட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேன் அந்த பேட்டிங்க்கு. அவரோட பவுலிங் இப்ப கொஞ்சம் டிப்பா இருக்கு ஆக்சுவலி அவரோட ஃபார்ம். பட் பேட்டிங் வந்து அந்த பெருக்கிற ஷாட்லாம் அவரால் மட்டும் தான் ஆடும். பேட்டிங் ஃபார்ம் வந்து சொன்னோம்னா ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்ல இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்க போது ராகுல் டெவாட்டியா இருக்காரு ஆல்ரெடி. ஸோ ரஷீத் கானும் ராகுல் டெவாட்டியா மட்டும் ஃபினிஷ் பண்ண மேட்சஸ்ன்னு பார்த்தாலே எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அவங்களோட பிரச்சனைன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸா தான் மேபி இருக்கலாம். அதுலயுமே நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்கல்ல. நம்ம ரபாடா இருக்காரு. ஆமா, ரபாடா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. அதோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். 3 பேருமே நியூ பால்ல நல்லா கிளிக் ஆச்சுன்னா சூப்பர், ஓகே. நியூ பால்ல விக்கெட் சொல்லுந்தா ஓகே. ஆனா எல்லா டீமோட ஓபனர்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சென்சிபிளா ஆடக்கூடிய ஆட்களாவும் இருக்காங்க. ஸோ 3 பேருக்குமே பிரச்சனை என்னன்னு டெத் பவுலிங். என்னதான் ரபாடான்னு சொன்னாலும் டெத்துல ரபாடா போட்டு துவைச்சு எடுப்பாங்க. சிராஜ் சொல்லவே வேணாம், அடி அடிப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா, நீங்க கேப்டனா இருந்தா பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் அண்ட் ரபாடா 3 பேர் தான் உங்களோட டெத் பவுலர்ஸ்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். நான் ரஷீத் கானை போட வச்சுட்டு போயிடுவேன். அதேதான், அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து நான் சாய் கிஷோரையோ இல்ல ரஷீத் கானையோ அப்படி தள்ளினா கூட நீங்க 16வது ஓவர் 17வது ஓவர் தள்ள முடியும்ன்றனால இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே டெத்துல பயங்கரமா அடி வாங்குவாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரபாடா மேபி எஃபெக்டிவா வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. சிராஜும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி மிடில் ஓவர்ஸ்லயுமே அவ்வளோ எஃபெக்டிவா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸான்னு கேட்டா கிடையாது. இப்போ இவங்களுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான். ஆன் பேப்பர் வந்து பயங்கரமா தெரிஞ்சாலும் வந்து போட்டாதான் தெரியும் நமக்கு. இவங்க 2 பேருமே ஓகே, பிரசித் கிருஷ்ணா சிராஜ் 2 பேரும் 2 ஓவருக்கு 10 ரன் கொடுத்து 2 விக்கெட்டே எடுத்திருந்தாலும் அவங்களோட 3வது ஓவர் 4வது ஓவர்லயும் 20ல இருந்து 30 ரன் ஈஸியா போயிடும்ன்றனால இவங்களுக்கு பிரச்சனையே அதுதான். பட் டாப்
டாப் 3 வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்றதுனால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா ஓரளவுக்கு நல்ல டீம் தான் ஆக்சுவலா. ஓகே, ஆக்சுவலி நீங்க ஒரே ஃப்ளோல பிளேயிங் 11 சொல்லிட்டீங்க, ஆமா, ஸ்ட்ரென்த் சொல்லிட்டீங்க, வீக்னஸையும் சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன கேக்குறதுன்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ரென்த் கேக்குறதா வீக்னஸ் கேக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களோட பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. இவங்களோட பேக்கப் பவுலர்ஸ் யார் இருக்காங்க சொல்லிடுறேன். கோயிட்ஸ் இருக்காரு, அவர் கொஞ்சம் இப்போ இன்ஜுரியில இருக்காரு. இருக்கு. இஷாந்த் சர்மா, குல்வந்த் கெஜ்ரிவாலியா மாதிரியான பவுலர்ஸ்லாம் பேக்கப் வச்சிருக்காங்க. ஓகே, அப்படிங்கிற மனோஜ் சூதர் ஒரு நல்ல ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ ஸ்பின்னர் நிறைய இருக்கு ப்ரோ கிட்ட ஆக்சுவலி கம்பேர் டு ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்னன்னா பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மற்ற டீம்ல சொல்லுவாங்க பிளேயிங் 11 ஸ்ட்ராங்கா இருக்கு, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லைன்பாங்க. இவங்க ஆக்சுவலா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான். இஷாந்த் சர்மாவே வந்தாலும் அவரும் அதே தான் ஓப்பனிங். ஏன்னா என்ன கேட்டா பிரசித் கிருஷ்ணாவோட இஷாந்த் சர்மா ஒரு பெட்டர் பவுலர் இப்ப. ஏன்னா அதே டால் ஃபாஸ்ட் பவுலர் தான், கொஞ்சம் யோசிச்சு போடுவாரு. பிரசித் கிருஷ்ணாவோட ஆட்டிடியூடும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, என்னடா அடிச்சிட்டீங்க, சரி நான் வந்து அடுத்த பால் போடணுமா அப்படின்னு. ஆசிஷ் நெஹ்ராவோட ஃபேவரட் வேற. சோ அப்படி சொல்றீங்க. ஆப்ஷன் இருக்கு, இஷாந்த் சர்மா வர இருக்கு. ஆனா ஆசிஷ் நெஹ்ரா வந்து பவுண்டரி லைன்ல இருந்து டென்ஷன் ஆகுறதுக்கு எல்லா பிரச்சனையும் செய்யக்கூடிய ஆளா பிரசித் கிருஷ்ணா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் எப்படின்னா அவரோட டேல வந்து திடீர்னு 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். ஆனா ரொம்ப கன்சிஸ்டன்டா மேட்சஸை மாத்தி கொடுப்பாருன்னா கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இஷாந்த் சர்மாவை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அவர் பேக் ஃபயர் ஆனாருன்னா பிரசித் கிருஷ்ணா போனாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பூரா தான் இருக்கு உங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் லைனப். பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, தமிழர்களை ஏன் ஆட வைக்கவில்லை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி குஜராத்ல தமிழர்களை எல்லாரையும் ஆட வச்சிருக்காங்க அப்படின்றனால குஜராத் தமிழர்ஸ் மாத்திட்டாங்க. ஆமா, குஜராத் தமிழர். ஓ அப்படி சொல்றீங்க. குஜராத் தமிழர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லு தமிழ, கேளு தமிழ, ராப்பு தமிழ மாதிரி ஸ்பின்னு தமிழ, ஆல்ரவுண்டர் தமிழ, ஃபாஸ்ட் பவுலர் தமிழ, எல்லா தமிழனும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து ஓகே மார்க் கொடுத்துருங்க. 100க்கு எவ்வளவு மார்க் ஜிடிக்கு? அண்ட் பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களா இந்த சீசன்? பிளே ஆஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, மார்க் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்றனால மேபி ஒரு 70 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். 70 அவுட் ஆஃப் 100. ஆமா. இதுல வந்து நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு பதில் சொல்லுங்க. சுப்மன் கில் இருக்காரு, கேப்டனா இருக்காரு. பட்லர் மேபி கேப்டன்சி சாய்ஸ்ல யோசிக்கலாமா? வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வாய்ப்பு இல்லதான். ஆமா, உங்க ஒபினியன் நான் கேக்குறேன். பட்லரா கில்லா கேப்டன்? இல்ல, அவர் இப்பதான் பட்லர் இருந்து கேப்டன்சியே வேணான்னு ஓடி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த இதுல வந்து அவர் ஒரு ஃப்ரீடமா பேட்டிங் ஆடணுன்றதுனாலையும் அண்ட் கில் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் அவங்களதான் பேக் பண்றாங்கன்றதுனால அவரே கேப்டன்சி பண்ண. பிரின்ஸ் அப்படி சொல்லுங்க, இல்ல திட்டுவாங்க ஒரு கமெண்ட். ஓகே, அவர் வந்து ஒரு பிரின்ஸ், நல்லாதான் ஆடிட்டு இருக்காரு. ஓகே, நல்லாதான் ஆடுவாருன்னு நம்பலாம். நான் வந்து கில் ஹேட்டர்லாம் கிடையாது, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு ப்ரோ வந்து ஒரு சாங் வச்சிருக்காரு. ஆமா, ஸோ அந்த சாங் மட்டும் இப்போ பாட சொல்ல பாடுறீங்க. அவ்வளவு பெரிய சாங்லாம் இல்ல, அதான் தமிழர்கள் எல்லாம் இருக்கனால ஆள போறான் தமிழ குஜராத் எல்லாமே, வெற்றி மேக வழிதான் இங்க எல்லாமே, பவுலர்ஸ் பேட்டர்ஸ்னு இவன் தமிழனா ஃபில் பண்ணானே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மேட்சா போடும். இந்த மாதிரி பாட்டு பாடினா பீடாக்கு வந்து அவ்வளவு கொடூரமா பாடுறாரு, அவரே வச்சிருக்கனால நம்மளே எங்கேயாவது கூப்பிடுவாங்களோன்னு ஒரு சான்ஸ் எடுத்து இப்படி பண்றேன். அவ்வளவுதான், எங்க வாய்ப்பு கிடைக்குது போட்டு போயிடே வேண்டியதுதான். ஆமா, சரி ஓகே, அவ்வளவுதான். ஜிடி பத்தின எங்களோட ப்ரிவியூ அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபை ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த டீம்ல வந்து சந்திக்கிறோம். பாய் பாய், தேங்க்யூ. பாய்.